Decode the world unfiltered. ஈரான் தன்னுடைய ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய மைல்கல்லாக டான்சிங் மிசைல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய செஜில் 2 ஏவுகணையை முதல் முறையாக இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். செஜில் 2 ஏவுகணை திரவ எரிபொருளுக்கு பதிலாக திட எரிபொருளை பயன்படுத்தக்கூடியது. இதனால் இதை சில நிமிடங்களில் தயார் செய்து விட முடியும். இந்த மிசைலை ரெடி பண்ணுறது ரொம்ப குயிக்காக பண்ணிட முடியும். இது எதிரி நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்க நேரம் இல்லாமல் தாக்குதல் நடத்துறதுக்கு உதவக்கூடியதாக மாறுது. ஈரான்ல இருந்து ஏவினால் இது இஸ்ரேல், ஈஜிப்த், அது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு ஐரோப்பியாவுடைய பல பகுதிகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்ட ஒரு மிசைல். சரி, ஏன் இதுக்கு டான்சிங் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இந்த ஏவுகணை வளிமண்டலத்திற்குள்ளே நுழையும் போது எதிரி நாட்டு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை, ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஏமாற்றுவதற்காக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டே செல்லக்கூடிய திறனை பெற்றது. இதனோட வேகமும் கணிக்க முடியாத திசை மாற்றமும் வானில் ஒரு நடனம் போல தெரியறதுனால இந்த டான்சிங் மிசைல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஏவுகணையை சுட்டு வீழ்த்துவதுங்கிறது இஸ்ரேலுடைய ஆரோ அல்லது அமெரிக்காவுடைய பேட்ரியாட் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும். செஜில் ஏவுகணையில் இருக்கக்கூடிய மற்றொரு ஆபத்து அதனுடைய கிளஸ்டர் குண்டுகள். ஒரு ஏவுகணை வானில் வரும்போதே பல நூறு சிறிய குண்டுகளாக பிரிந்து சிதறும். அதனால் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய பரப்பளவு, உதாரணமாக ஒரு முழு தெரு அல்லது இராணுவ தளம் தீக்கிரையாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஏவுகணைக்கு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இத்தனை காலம் பயந்து கொண்டிருந்தன. பெய்ட் ஷெமேஷ் அப்படிங்கிற பகுதியில் விழுந்த செஜில் ஏவுகணையினுடைய பகுதி குடியிருப்பு அறையினுடைய பாதுகாப்பு அறை மீது விழுந்து கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் 9 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. மேலும் 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. துபாயில் அமைந்திருக்கக்கூடிய உலகின் மிகவும் பரபரப்பான சர்வதேச விமான நிலையத்தின் அருகே நடந்த இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படலை அப்படின்னு துபாய் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தீயை அணைக்க துபாய் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. துபாய் விமான நிலைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதனால ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. துபாய் விமான நிலையத்திற்கு அருகில் தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்ததா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் குறிப்பிடுறாங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய 3 முக்கிய துறைமுகங்களை காலி செய்ய ஈரான் நேற்றைக்கு அழைப்பு விடுத்ததுனாலே தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியை கையாளக்கூடிய முக்கியமான முனையமான காக் தீவில் சமீபத்தில் தாக்குதல்கள் நடத்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், கப்பல் தளங்கள், அது மட்டும் இல்லாமல் மறைவிடங்களை பயன்படுத்துவதாக ஈரான் குற்றம் சாட்டியது. அதாவது அமெரிக்காவுக்கு அது பயன்படுது அப்படிங்கிறதா ஈரானுடைய சார்ஜ். இதுக்கு பதிலடியாக ஈரான் துபாய் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தினால் அல்லது அமெரிக்க சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட எச்சரிக்கை. ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுவதாக மிரட்டுவது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய ட்ரம்ப் அமெரிக்காவுடைய கடற்படை வலிமைக்கு முன்னால் ஈரானுடைய இந்த மிரட்டல்கள் எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவைப்பட்ட இராணுவ கப்பல்களுடைய பாதுகாப்போடு டேங்கர்களை இயக்க போவதாகவும் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்போட இந்த ஒற்றை எச்சரிக்கையினால கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $5 முதல் $10 வரை உடனடியாக அதிகரிச்சிருக்கு. மத்திய கிழக்கில் போர் மூலம் அப்படிங்கிற அச்சத்தில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகள் சரிவை சந்தித்திருக்கின்றன. 2 வாரங்களுக்கு மேலாக நீடித்து கொண்டிருக்கிறது. 16வது நாள் இன்னைக்கு இன்னும் நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல். ஹார்மோஸ் ஜலசந்தி முடக்கம் எதிரிகளுக்கு மட்டுமே, நண்பர்களுக்கு இல்லை அப்படின்னு இதுக்கடையில் ஈரான் தெரிவிக்குது. ஹார்மோஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டால் அது வெறும் எரிசக்தி நெருக்கடியாக மட்டும் இருக்காது, உலகளாவிய உணவு போராகவும் மாறிவிடுங்கிற அபாயம் இருக்குது. வளைகுடா நாடுகள் தங்களுடைய உணவு தேவையில் 90% இறக்குமதியை நம்பி தான் இருக்குது. அங்கு இதன் தாக்கம் மிக கொடூரமாக இருக்கும். வளைகுடா நாடுகளாக இருக்கக்கூடிய சவுதி, UAE, கத்தார், குவைத், பஹ்ரைன், ஓமன், இந்த நாடுகளுக்கான உணவு பாதுகாப்புக்கு ஹார்மோஸ் ஜலசந்தியை தான் அவங்க உயிர் நாடியாக நம்பி இருக்கிறார்கள்.
அந்த வழியாக தான் உணவு இறக்குமதி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பகுதிக்கு வரக்கூடிய உணவில் சுமார் 70லிருந்து 90% வரைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் வருது. இந்த நாடுகளுக்கு வரக்கூடியது இது முடக்கப்படுது அப்படின்னா அரிசி, கோதுமை, சோளம், அது மட்டும் இல்லாமல் சமையல் எண்ணெய் விநியோகம் அப்படின்னு எல்லாமே உடனடியாக தடைபடக்கூடிய சூழல். இதில் குவைத் மட்டும் 95% உணவுப் பொருட்களை இறக்குமதி தான் செய்யுது. அவங்களுக்கு அங்கே இயற்கையான உற்பத்தி கிடையாது, எல்லாமே இறக்குமதி செய்து தான் அவங்க உணவுப் பொருட்களை கையாள வேண்டியிருக்கு. மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இந்த இறக்குமதி அனைத்துமே ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் நடத்திய தாக்குதல்களால் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் உணவுகளை சேமிக்க தொடங்கிறாங்க. குவைத், பஹ்ரைன், அது மட்டும் இல்லாமல் கத்தார் போன்ற நாடுகள் கடல் வழியாக உணவு பெறறதுக்கு ஹார்முஸ் நீரிணையை மட்டுமே நம்பி இருக்கின்றன. இது முற்றிலும் முடங்கும் அபாயம் இருக்கு. ஒமான் மற்றும் சவுதி அரேபியா மட்டும்தான் செங்கடல் அல்லது அரபிக்கடல் மூலமாக தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வேறு வழிகளில் தங்களுடைய உணவுப் பொருட்களை உலக உணவை உற்பத்தி செய்ய தேவையான உரங்கள் இருக்கு இல்லையா, ஃபர்டிலைசர்ஸ் தயாரிக்கிறதுலையும் வளைகுடா நாடுகள் முன்னணியில் இருக்கின்றன. உலகில் வர்த்தகம் செய்யப்படக்கூடிய யூரியாவில் 30%லேருந்து 45% வரைக்கும் ஹார்முஸ் வழியாக தான் செல்கிறது. இது முடங்குச்சு அப்படின்னா இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற விவசாய நாடுகளுடைய பயிர் விளைச்சல் 30% வரைக்கும் குறையும். உரங்கள் கிடைக்கவில்லை அப்படின்னா கோதுமை, சோளம், அரிசி அப்படின்னு எல்லாமே அறுவடை, இதனுடைய அறுவடை இருக்கு இல்லையா, இந்த உணவு பொருட்களுடைய அறுவடை உலக அளவில் பாதிக்கப்படும். 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் உலகளாவிய உணவு பஞ்சத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கிவிடும். கப்பல்கள் கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக தான் நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டி இருப்பதனால உணவுப் பொருட்களுடைய விலை கிடுகிடுன்னு உயரக்கூடிய ஒரு சூழல். கூடவே டீசல் விலையும் உயர்றதுனால விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய செலவும் அதிகரிக்குது. சாமானிய மக்களுடைய மளிகை பட்டியல் விலையும் பல மடங்கு உயரக்கூடிய சூழல் இருக்குது. கடல் வழி அடைக்கப்பட்டால் துபாய் துறைமுகங்களுக்கு பதிலாக சவுதி அரேபியானுடைய தரைவழி சாலைகளை மற்ற வளைகுடா நாடுகள் நம்ப வேண்டியிருக்கும். UAE போன்ற நாடுகள் 4லிருந்து 6 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுகளை சேமித்து வச்சிருக்காங்க. ஆனால் முடக்கம் நீண்ட காலம் நீடிச்சுன்னா இதுவும் போதாது. ஹார்முஸ் ஜலசந்தி நீண்ட காலத்திற்கு மூடப்பட்டுச்சுன்னா வளைகுடா நாடுகளில் உடனடி உணவு தட்டுப்பாடும், இந்தியா போன்ற நாடுகளில் உர தட்டுப்பாட்டால் நீண்டகால உணவு பற்றாக்குறையும் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உணவு பாதுகாப்பு நேரடியாக இந்த உர இறக்குமதியை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியா தன்னுடைய மொத்த உர தேவையில் சுமார் 30லிருந்து 40% இறக்குமதியை நம்பி இருக்கிறது. முக்கியமான உரமாக இருக்கக்கூடிய யூரியா, இதனுடைய உற்பத்திக்கான இயற்கை எரிவாயில் பெரும்பகுதி வளைகுடா நாடுகளிலிருந்து தான் வருது. அரிசி, கோதுமை, அது மட்டும் இல்லாமல் கரும்பு ஆகியவற்றுக்கு அதிக நைட்ரஜன் உரங்கள் தேவை. இந்தியாவில் உர தொழிற்சாலைகள் இயங்க தேவையான திரவ இயற்கை எரிவாயு இருக்கு இல்லையா, LNG, கணிசமான அளவு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் வருகிறது. எரிவாயு தடைப்பட்டால் உள்நாட்டு உர உற்பத்தியும் நின்றுவிடக்கூடிய சூழல் இருக்கிறது. ஓமன், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடுகளிலிருந்து நேரடியாக வரக்கூடிய யூரியா, அது மட்டும் இல்லாமல் அமோனியா, இதெல்லாம் கப்பல்கள் மூலமாக ஹார்முஸ் முடக்கத்தினால இந்தியா வர்றதுக்கு காலதாமதம் அல்லது வர முடியாத ஒரு சூழல் அப்படின்னு ஏற்படலாம். இதெல்லாம் போர் நீடிச்சா. சர்வதேச சந்தையில் உரங்களுடைய விலை 200லிருந்து 300% வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க வல்லுநர்கள். இது விவசாயிகளுடைய உற்பத்தி செலவை பல மடங்கு அதிகரிக்கும். உரத்தட்டுப்பாட்டு ஏற்பட்டால் இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி அடுத்த பருவத்தில் 20லிருந்து 25% குறையக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்படும். விளைச்சல் குறையும் போது சந்தையில் காய்கறிகள், அரிசி மற்றும் கோதுமையினுடைய விலை சாமானிய மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு உயரும். அரசு உரங்களுக்காக வழங்கக்கூடிய மானியம் பல்லாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சூழலாகும். இதெல்லாம் இம்பாக்ட்ஸாக என்னெல்லாம் வரும் அப்படின்னு வல்லுநர்கள் கணிக்கக்கூடிய அம்சங்கள். இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு இந்தியா சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் ஒன்று பயோ ஃபெர்டிலைசர். ரசாயன உரங்களுக்கு பதிலாக இயற்கை மற்றும் உயிரி உரங்களை பயன்படுத்துறதுக்கு விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது இந்திய அரசு. மேலும் ரஷ்யா மற்றும் மொராக்கோ போன்ற நாடுகளோடு மாற்று பாதைகள் வழியாக உரங்களை பெறுவதற்கான ஒப்பந்தமும் நாம் செய்து வருகிறோம். ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது உலக பொருளாதார இயந்திரம் ஓடுவதற்கான எரிபொருள் குழாய். இந்த குழாய் அடைக்கப்பட்டால் அதன் பாதிப்பு வளைகுடா நாடுகளை விட அதை நம்பியிருக்கக்கூடிய இந்தியா போன்ற நுகர்வு நாடுகளுக்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கணிப்பும் இருக்கிறது. எனவேதான் இந்த போர் தொடரக்கூடாது என்கிற எண்ணம் உலகம் முழுக்க அதிகமாக இருக்கிறது. எங்கே போர் நடந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் சாமானிய மக்களை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கும் என்பதற்கு இன்னொரு உதாரணமாக மாறி இருக்கிறது வளைகுடா நாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.